கோயில்களை காத்துக் கொண்டிருக்கிற ஆதி பராசக்தியாக அவதாரம் எடுத்து ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஆனந்தமாக ஓடோடி வந்து கோவிந்தா என்று குரல் கொடுத்து யாரம்மா கோவிந்தா அம்மா ஒரு மாரியம்மா இந்த ஆலயத்திலே அமர்ந்து ஈயருந்து எல்லாரு ஜீவத்தையும் காத்துக் கொண்டிருக்கிறவள், வருவருக்கும் போவருக்கும் பிரிகளை தீர்க்கின்றவள், குறையில்லாமல் வழிநடத்திக் கொண்டிருக்கிறீங்க. இதோ இந்த இடத்திலே இந்த குழந்தைகள் ஒவ்வொரு மாதமும் இந்த பூஜையை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க. எல்லோருக்கும் நீராவுடைய சக்தியை கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வரத்தை அள்ளி தர வேண்டும். போடுகின்ற பூஜையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இந்த வந்திருக்கின்ற மக்களை எல்லாம் குறைகளை தீர்த்து வழிநடத்தமா. பூஜை சந்தோஷம் தானே? பூஜை நடத்தலாமா? சரி அம்மா காற்பூர மகன என்று இந்த ஆலயத்தை அமைத்து இந்த ஆலயம் கட்டி அழகாக 4வது ஆண்டாக அடியெடுத்து வைக்கின்ற 4வது வருடமாக வருகின்ற திங்கட்கிழமை என்று ஆண்டு விழா நடைபெற இருக்கின்றது. சிறிய ஒரு யாகச்சாலை நடத்தி அந்த யாக வேள்வியை இங்கே அழகான 9 மணி அளவிலே காலை 9 மணிக்கெல்லாம் உங்களுடைய ஆலயத்திலே இந்த யாக வேள்வி நடந்து இருக்கிறது. நீ கூட இருந்து இந்த யாகத்தை நடத்தி தர வேண்டும். உன்னுடைய 4வது ஆண்டு உன்னுடைய ஆலயத்தை கட்டி இது 4வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவை சிறந்த முறையிலே சிறப்பாக நடத்தி தர வேண்டும். தாய் நடத்தி தரீங்களா? அம்மா உன்னுடைய ஆலயம் உன்னுடைய விழா யாரும் குறையில்லாமல் குழந்தைகளுக்கு பக்கத்துலையா இருந்து வழிநடத்தி காப்பாத்துங்க. இங்க வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நிம்மதியோடு வாழ வேண்டும், குறைகளை தீர்க்க வேண்டும். யார் யார் என்ன நினைத்து வந்திருக்கின்றார்களோ அவங்க எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். ஊர் மக்கள் அனைவரும் இதை கலந்து கொண்டு வருகின்ற திங்கட்கிழமை வந்து இங்கே 4வது ஆண்டு விழா நடைபெற இருக்கின்றது. அதை எங்களுக்கு சந்தோஷமாக வழிநடத்தி முடிச்சு கொடுத்தாங்க. சந்தோஷம். கற்பூரவாடை அம்மா கனவாடை எதிர்கொள்வா சாம்ராணி வாடை அம்மா மேடையில் அமர்ந்து உன் வார்த்தை கேட்பதற்கு குழந்தைகள் எல்லாம் அவருடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் உன்னுடைய வாக்கு சொல்லி வழிநடத்து தாய். கோவிந்தா கோவிந்தா. பொறுமையா